ஒரு காலத்தில் மலைகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் அருகில் ஒரு பழைய காடு. அந்த காட்டில் மாயன் என்ற சக்தி வாய்ந்த மந்திரவாதி வாழ்ந்து வந்தான். மாயனிடம் அற்புதமான மந்திரங்கள் இருந்தன. அவன் கையில் ஒரு மந்திரக்கோல். அதைச் சுழற்றினால் மலர்கள் தங்கமாக மாறும், கற்கள் இனிப்பாக மாறும். ஆனால் மாயனுக்கு ஒரு குறை இருந்தது. அவன் மந்திரத்தை தன் லாபத்திற்காக மட்டுமே பயன்படுத்தினான். ஒருநாள் அந்த கிராமத்தில் கடும் பஞ்சம் வந்தது. உணவும் தண்ணீரும் இல்லை. கிராம மக்கள் மாயனிடம் உதவி கேட்டார்கள். உங்களிடம் மந்திரம் இருக்கிறது, எங்களுக்கு உதவ முடியாதா என்று கேட்டார்கள். மாயன் சிரித்தான். மந்திரம் இலவசமில்லை என்று சொன்னான். அதே நேரத்தில் ஆரு என்ற சின்ன பெண் மாயனிடம் அமைதியாக வந்தாள். மந்திரவாதியே, உங்களிடம் சக்தி இருக்கிறது. அது நல்லதற்காக பயன்படுத்தினால் அது இன்னும் பெரிதாகும் என்று சொன்னாள். அந்த வார்த்தைகள் மாயனின் மனதை தொட்டன. அந்த இரவில் மாயனின் மந்திரக்கோல் ஒளி இழந்தது. எவ்வளவு முயன்றாலும் மந்திரம் வேலை செய்யவில்லை. அப்போது அவனுக்கு புரிந்தது, நல்ல மனமில்லாமல் மந்திரம் நிலைக்காது. அடுத்த நாள் மாயன் தன் மந்திரத்தை கிராமத்திற்காக பயன்படுத்தினான். வறண்ட நிலம் பசுமையானது. கிணறுகளில் தண்ணீர் நிறைந்தது. பசியால் வாடியவர்கள் சிரித்தார்கள். மந்திரக்கோல் மீண்டும் விழுந்தது. மாயன் மகிழ்ச்சியுடன் சொன்னான், உண்மையான மந்திரம் மந்திரக்கோலில் இல்லை, நல்ல மனத்தில்தான். நெறி. நல்ல மனமும் உதவும் எண்ணமும் இருந்தால் அதுவே மிகப்பெரிய மந்திரம்.